கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு ஆண்டவர் அருளும் வேத வசனம் சங்கீதம் 62:5. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன், அல்லேலூயா. எதை நாம் நம்புகிறோம்? இதோ நம் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த காரியம் தேவனாலே நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதோ நம்முடைய குடும்பத்திலே நம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நாம் காத்திருக்கலாம். நெடுங்காலமாய் ஜெபித்து திருமண வயதை கடந்தும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கவில்லையே, இவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைந்து விடாதா, இவர்களுக்கு ஏற்ற மணமகனோ கிடைக்க மாட்டார்களா என்று பெற்றோர்களாகிய நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காக ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து நெடுநாட்களாய் காத்திருக்கலாம். ஒரு சில குடும்பங்களிலே பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக ஒரு குறிப்பிட்ட தாங்கள் எதிர்பார்த்த படிப்பிற்கான அழைப்பு கிடைக்க ஆண்டவரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்ப்பத்தின் கனிக்காக சிலர் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இதோ வெளிநாட்டு வேலைக்காக ஒரு சிலர் விண்ணப்பித்து அதற்கான விசா மற்றும் இன்ன பிற விஷயங்களுக்காக ஜெபித்து காத்து கொண்டிருக்கலாம். தங்களுடைய பிள்ளைகளின் நல்ல மனமாற்றத்திற்காக ஒரு சில பெற்றோர் ஜெபித்து காத்திருக்கலாம். இன்று நம் அனைவருக்குமே ஆண்டவர் அருளும் வாக்கு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆம், நாம் எதற்காக ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறோமோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு கட்டாயம் வரும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இதற்காக நாம் விசேஷித்த விதமாக இன்று ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, இதோ நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற, இது கட்டாயம் எனக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் உம்மிடத்திலே இருந்து மிக விரைவில் பதில் வரும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இதோ அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து சேனையிடத்தில் இருந்து தப்புவிக்க செங்கடலை இரண்டாக பிளந்து வனாந்தரத்தை போல் மாற்றி அதிலே உம்முடைய தேவ ஜனங்கள் நடந்து தப்பித்து கொள்ள வழியை ஆயத்தப்படுத்தினீரே. இதோ வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த மணல் சிறு துளியும் ஈரம் இல்லாமல் காய்ந்த உலர்ந்த தரையாக இருந்தது என்று. ஒருவேளை அது சேரும் சகதியுமாக இருந்திருந்தால் உம்முடைய பிள்ளைகள் அதிலே நடக்க சிரமமாக இருந்திருக்கலாம். ஆனால் நீர் உம் பிள்ளைகள் பாதுகாப்பாக அவர்கள் தப்பித்து கொள்ள அந்த தரையை உலர்ந்த தரையை போல மாற்றினீர். என்ன ஒரு அற்புதம்! அது மட்டும் இல்லாமல் இதோ அந்த பாபிலோனின் சேனைகளை எல்லாம் அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டீர். அவர்களை ஒருவரையும் யாரும் காணாதபடி செய்தீர். இன்றும் எங்களுக்கும் கூட ஆண்டவரே, பாபிலோனின் சேனைகளை போன்று எங்களை துரத்தி கொண்டிருக்கும், எங்களை நெருக்கிக் கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், திருமண தடைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமையாக இருக்கலாம், எதிர்கால படிப்பிற்காக, இப்படி எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர், நாங்கள் நம்புவது உம்மாலே வரும் என்று. இதோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். நீர் உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படி செய்வீராக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே அப்பா. இதோ நான் நம்புகிறது உம்மாலே வரும் என்று விசுவாசிக்கிறோம். இன்று நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அற்புதங்களுக்கு, அது எங்களுக்கு கிடைக்காமல் அடைக்கப்பட்ட வாசல்களை போன்று இருக்கும் அத்தனை காரியங்களையும் உடைத்தெறிவீராக. இதோ கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக. நல்ல ஒரு வேலை இல்லையே என்று தவிப்பவர்களுக்கு ஒரு உயர்ந்த மிகச்சிறப்பான ஒரு வேலையை ஆயத்தம் செய்வீராக. எதிர்கால வாழ்க்கை துணை வேண்டி ஜெபித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணையை அருள்வீராக. உயர்கல்விக்காக ஜெபிப்பவர்களுக்கு அவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. இதோ வாலிப பிள்ளைகளின் மனமாற்றத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து, இதோ அந்த பிள்ளைகளால் அந்த குடும்பமே முன்னேறும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். வசனத்தின்படி நாங்கள் கேட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம்.
மனம் குழம்பிய நிலையில் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் எல்லா பிள்ளைகளையும் பெற்றோரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு உமக்குள் நிறைவாக்குவீராக. இதோ 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கும் மேலாக போஷித்து மீதியானதை 12 குடைகளிலே நிரப்பச் செய்தீரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களுக்கும் மேலாக எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவல்ல தேவன் நீர். இதோ அந்த பாலைவனத்திலே நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் ஒன்றுமே இல்லாத நிலையிலே அங்கிருந்த கொஞ்ச உணவை கொண்டு நிறைவாய் பகிர்ந்தளித்தீரே. எல்லா ஆண்களும் பெண்களுமாக 5000 பேருக்கும் மேலாக அந்த உணவை திருப்தியாக உண்டு மீதியானதை 12 கூடைகளிலே சேர்க்கத்தக்கதான கிருபை செய்தீரே. அதுபோல நாங்களும் அப்பா ஒன்றுமே இல்லாத நிலையிலே இன்று இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையிலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்து இதோ எங்களை திருப்தியாக போஷித்து மீதியாயிருக்கும் ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம். ஏனெனில் நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வேத வசனத்தை ஆழமாக விசுவசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்வீராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காணொளியை இவ்வளவு நேரம் பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. இதை பார்த்து ஒரு நபர் பயன் பெற்றாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தாலும் அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். நாம் ஏதேதோ வீடியோக்களை ஷேர் செய்கிறோம். ஆனால் இதை போல் ஒரு ஜெப ஆலோசனை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். ஆண்டவர் நம்மை குறித்து மிகவும் ஆனந்தப்படுவார். எனவே உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். God bless you. Have a wonderful day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.